இதுதான் கலரோட உங்களுடைய சிலபஸ். பை பார்ட்டிசிபல் கிராஃப், chronological number, chronological participal, chronological polynomial, மேட்சிங், கவரிங் அண்ட் கோ கலரிங் ப்ராப்ளம்ஸ். இதுதான் உங்களுடைய சிலபஸ். இதில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் இது நம்ம ஃபஸ்ட்டு கடைசியாக பார்ப்போம். இது என்ன நடக்குது நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கலரிங்னா என்ன பார்க்கணும். ஏன்னா கலரிங் பற்றி இங்கே டெஃபினிஷனே சொல்லாது, டேரெக்டாக பை பார்ட்டிசிபல் கிராஃப் தான். ஃபஸ்ட்டு கலரிங்னு என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், வெர்டெக்ஸ் எட்ஜஸ் கடந்தது தான் ஒரு கிராஃப். அதில் என்ன சொல்றாங்கன்னா, மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கலரிங் கிராஃப்னா அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்கணும். அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் இங்கே கிரீன் இருக்குதுன்னா இந்த ரெண்டுக்கு என்னவா இருக்கணும்னா டிஃப்ரெண்ட் கலர். மேபி இதுக்கும் இருக்கும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டோட கலரும் இதனோட கலரும் டிஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறாங்க. மேபி இது எத்தனை மேலே செலக்ட் பண்ணலாம்? மேபி இது கிரீன் இருக்குதா, இங்கே வந்து ரோஸ் இது அடுத்த கிராப்புக்கு வந்து மேபி இங்கே வந்து க்ரீனு, அதர்வைஸ் வேறு கலர் வச்சுக்கலாம். இங்கே வந்து இந்த கலர். ஓகே, அவன் சொல்கிற டெஃபினிஷன் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் எத்தனை கலர் செலக்ட் பண்ணலாம்? மினிமம் பார்த்தா 1 2 3. இது மேக்ஸிமம் கலர். 3 வெர்டெக்ஸ் இருந்தால் 3 கலர் செலக்ட் பண்ணலாம் மேக்ஸிமம். இது வந்து என்ன இருக்குது? மினிமம் கலர். 3 வெர்டெக்ஸ் இருந்தால் இந்த கிராப்புக்கு, ஒவ்வொரு கிராப்புக்கு ஒவ்வொன்று கிடைக்கும். பட் இந்த கிராப்புக்கு எத்தனை கலர் இருக்குது? 1 2. அப்போ 2 கலர் கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய கிராப் கலரிங்கோட கான்செப்ட். அவன் மெயினாக சொல்கிறது வந்து என்ன சொல்கிறான்? G is a n vertex. So ask the paint பண்ணுறீங்க such that no adjacent இருக்காருங்க, no two adjacent vertex. adjacent vertexனா கண்டிப்பாக இது இதுன்னு கண்டினியூ பண்ணுறது, இது இதுன்னு கண்டினியூ பண்ணுறது adjacent vertex. அந்த வெர்டெக்ஸுக்கு என்ன இருக்கக்கூடாதுங்கிற சேம் கலர் இருக்கக்கூடாதுங்கிற. அப்போ இதுக்கும் இது adjacent vertex. அப்போ இது க்ரீன்னா இது க்ரீனாக இருக்கக்கூடாது, இது க்ரீன்னா இது க்ரீனாக இருக்கக்கூடாது, இது க்ரீன்னா இது க்ரீனாக இருக்கக்கூடாது. இது ரெண்டு சேமாக இருக்கலாம். சப்போஸ் இது ரெண்டு கனெக்ட் ஆச்சுன்னா பிரச்சனை. இது ரெண்டு கனெக்ட் ஆச்சுன்னா இது ரெண்டு அட்ஜசன்ட் கிராப் ஆயிடும். அப்போ இது ஒரு வேற கலர் தான் கொடுத்தோம், வேற கலர் தான் கொடுத்தோம். சரிங்களா? இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் கலரிங். இங்கே கொடுத்துருக்கும் பாருங்க, இங்கே பாருங்க, இது பிளாக்கு, இது ரெட்டு, இது வந்து ப்ளூ. அப்போ 3 லிங்க் ஆச்சுன்னா 3 கலர் இருக்கும். இதுக்கு பேர் என்னது? கம்ப்ளீட் கிராப். அப்போ கம்ப்ளீட் கிராப்னா நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்குதோ அவ்வளோ கலர் கொடுக்கணும். கம்ப்ளீட் கிராப்பில் எவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்குதோ அவ்வளோ கலர் கொடுக்கணும். நான் கம்ப்ளீட் கிராப்பில் அந்த அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் பார்த்துட்டு ரெண்டு ஈக்குவல் கலரிங் இல்லாமல் பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா முடியும். சரியாம்மா? இது கலரிங் கிராப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், மாற்றி போடக்கூடாது. இதுதான் நம்ம மெயின் பாயிண்ட். அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ்க்கு வந்து சேம் கலர் இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். அதை வச்சுட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் அதுக்கு பேர் கலரிங் ப்ராப்ளம். ஸோ கலரிங் ப்ராப்ளம்னா இதுதான் ஐடியா. ஸோ அடுத்து சொல்கிறாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ரெண்டாக டிவைட் பண்ணி பார்ட்டிசிபேட் கிராப்ங்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் மெயின் கான்செப்ட். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு கிராஃப் அண்ட் இப்படி ஒரு கிராஃப் இருக்குதுன்னா இது என்ன சொல்கிறாங்க? ஒன் செட் கன்சிஸ்டிங் த ஆல் ரெட் வெர்டெக்ஸ் அண்ட் ஆல் ப்ளூ வெர்டெக்ஸ் அண்ட் என்னென்ன கலர் இருக்குதோ அவன் சொன்ன சும்மா ரெண்டு சொல்லிக்கிறான். இப்போ ரெட்டுங்கிறது என்ன இருக்குது? ரெட்டு என்னென்ன வெர்டெக்ஸ் அதை கலெக்ட் பண்ணுங்கிறான். ரெட்டில் என்னென்ன வெர்டெக்ஸ் இருக்குதுங்க? V8 V7 ஒரு இருக்குது. அங்கே வெர்டெக்ஸ் 1, வெர்டெக்ஸ் 2ல ஆல் ப்ளூ மேபி V5 V3 இருக்குது, V5 அண்ட் V3 இருக்குது. அண்ட் ரிமைனிங் கலர்ஸ் ஆல்சோ செலக்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ ரிமைனிங் கலர்ஸ் என்ன இருக்குது? ரெட் எடுத்தாச்சு, ப்ளூ எடுத்தாச்சு, இந்த க்ரீன் எடுத்துங்க. க்ரீன் இருக்குது, V1 இருக்குது, V1 அண்டு V10 இருக்குது. அண்ட் ஆல்சோ மேபி இப்படி நோட் பண்ணுறதுக்கு இப்படி நோட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் எடுத்தது V8ம் V7 பார்த்தா ரெட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா V5 V3 பார்த்தா ப்ளூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா V1 V10 பார்த்தா க்ரீன். அப்போ G நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது V. அடுத்தது என்ன கொடுக்கலாம்? ரெட் ப்ளூ க்ரீன் முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? எல்லோ கலருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட வெர்டெக்ஸ் இங்கே பார்க்குறீங்க, V2, V4, V9. ஸோ அடுத்த வெர்டெக்ஸ் என்ன? பிளாக் கலர் பார்த்தா V6. அப்போ எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது மொத்தங்க? 1 2, அது நம்பர் கடைசி நம்பர் பார்த்து தெரியும், கடைசி நம்பர் எவ்வளோ தெரியல. 1 2 3 4 5 மேபி 8 10 வரைக்கும் இருக்க முடியாது. இங்கே 10 எழுதிட்டு நம்ம பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது, அதாவது கட்டாக ரெண்டாக டிவைட் பண்ணி என்னென்ன கலரும் நம்ம வந்து டிவைட் பண்ணி எழுது வெர்டெக்ஸுக்கு நம்ம கலரை மட்டும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர்
பார்ட்டிசிபேட் கலர் ப்ராப்ளம் சொல்றாங்க. ஓகேங்களா? திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் பார்ட்டிசிபேஷன் கலர். ஏன்னா இங்க என்ன சொல்றாங்க, கலரிங் ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்றாங்க, அட்ஜசன்ட் வெர்டெக்ஸுக்கு வந்து சேம் கலர் இல்லாம நீங்க கலர் கொடுத்துக்கலாங்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய கலரிங் கிராப்போட மெயின் கான்செப்ட். இந்த கிராப் கலரிங்கோட பேசிக் டெஃபினிஷன் இதுதான். கிராப் கலரிங்க்கு என்ன வேணும், கலரிங் வேணும் அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேஷன் டூவா டிவைட் பண்ணும்போது என்னென்ன கலர் எப்படி நம்ம டிவைட் பண்ணிட்டு நம்ம வந்து அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட் சேர்ந்து தான் நம்ம பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் த கிராப் கலரிங். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இது பேசிக் டெஃபினிஷன். ஸோ அடுத்த டெஃபினிஷன் என்ன நடக்குது அப்படின்னா,